ஓகே, நம்மளுடைய டாபிக் வந்து இன்னைக்கு ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனை மட்டும் பார்க்கலாம். நேர் விகிதம். நேர் விகிதம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரியா? இது வந்து கம்பேரிசன் தான். விகிதம் அப்படின்னாவே என்ன? கம்பேரிசன். கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸ். கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஃப்ராக்ஷன் அப்படின்னு படிக்கும் பொழுதே என்ன பண்றோம்? இங்க விகிதத்தை கொண்டு வந்துட்டோம். ஃப்ராக்ஷன் அப்படின்னாவே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதோட கம்பேர் பண்றோம்? 4 5 5ல 4 பங்கு. 5ல 4 பங்கு. இந்த 5ல 4 பங்கு அப்படிங்கறது எப்படி எழுதலாம்? 4:5 அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம ஃப்ராக்ஷன்ல இருந்து எங்க வந்திருக்கோம்? விகிதத்துக்கு வந்திருக்கோம். ஃப்ராக்ஷன்ல இருந்து எங்க வந்திருக்கோம்? விகிதத்துக்கு. ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி வந்து மிங்கிள் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ராக்ஷன் நம்பர் 4/5ங்கிறது பின்ன எண். இந்த பின்ன எண்ணை நான் என்னவா எழுதியிருக்கேன்? விகித எண்ணா எழுதியிருக்கேன். 4:5 அப்படின்னு விகிதமா எழுதியிருக்கேன். இந்த விகித எண் என்னவா மாறும்? இதுதான் நம்ம இப்போ என்னவா படிக்க போறோம்? ப்ரொபோர்ஷன்ல படிக்க போறோம். சரிதா? என்ன படிக்க போறோம்? ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இப்போ ஒன்னோட ஒன்று என்ன இருக்கு? தொடர்பு படுத்தி தான் நம்ம கற்றுக்க போறோம். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், 4/5 அப்படிங்கிறத நம்ம ரேஷியோவாக மாற்றி கம்பேர் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து 4/5 அப்படிங்கிறத வந்து நான் பர்சன்டேஜாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாவே 100க்கு. அப்போ இதை 100ஆக சேஞ்ச் பண்ணணும்னா இதனுடைய டினாமினேட்டர் 100ஆக முதல்ல சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ டினாமினேட்டர் 20னா நியூமரேட்டரையும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 420s are 80, 520s are 100. இப்போ நான் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணேன். 100க்கு 80 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 80%. அப்போ 4/5 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் என்னாச்சு? பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதே 4/5 பர் அதே 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80/100 வருதா? இதை நான் இப்போ டெசிமலாக மாற்ற போகிறேன். டெசிமல்னாவே என்ன பண்ணணும்? இங்கே கீழே என்ன எவ்வளோ 100 இருந்தால் 2 டிஜிட் தள்ளி, 10 இருந்தால் 1 டிஜிட் தள்ளி, 1000 இருந்தால் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு காட்டுவோமா? அப்போ இதில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு காட்டினா 0.80. இப்போ நான் ஃப்ராக்ஷனை என்ன பண்ணிட்டேன்? டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்படி நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை வச்சு அதை ரேஷியோவாகவும் பர்சன்டேஜாகவும் அதே போல் டெசிமலாகவும் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பண்ணி பழகினா தான் ஒன்றோட ஒன்று நம்ம எப்படி மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். ஓகேவா?